ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் ஆட்சி பலம், அதே போல் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் ஆட்சி பலம், குரு பகவான் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு அமையக்கூடிய ஒரு மாதம். 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலம் அடைகிறது. அப்போது இந்த மாதம் ஃபேவராக இருக்குது. அப்போ நினைத்தது நடக்கும். ஏன்னா ராசிநாதன் வலிமை பெறுகிறது அல்லவா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய மாதம். தடைபட்ட விஷயங்கள் இப்போ அப்படியே வெற்றிகரமாக நடக்கும். அப்போ எண்ணங்கள், உங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அப்போ ஒரு கவலைகள் இருந்துட்டு இருந்ததில்ல, அந்த கவலைகள் எல்லாம் நீங்கும். பாதை புலப்படும். எப்படி போகணும், எதை பேசணும், எதை செய்யணும், எதை செய்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். ஸோ இப்படி நல்ல விஷயங்களை திங்க் பண்ணக்கூடிய அமைப்புகள்ங்கிறது நல்லவே இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும். ராசிநாதன் செவ்வாய் அல்லவா? தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு வலிமையாக இருக்குது. அப்போ தைரியமாக செயல்படுவீங்க. எதையும் பார்க்கலாம். துணிச்சலோடு செயல்படக்கூடிய தன்மை, விரைந்து செயலாற்றக்கூடிய தன்மை. என்ன செவ்வாய் இருக்கனால நல்ல விஷயத்துக்காக, சில விஷயங்களுக்காக கோபப்படுவீங்க, ஆக்ரோஷம் வரும். அதாவது செவ்வாய் வலிமை பெறுது. அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் உண்டு. ஏன்னா நிலக்காரக கிரகமான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கு. இடத்தை பற்றிய சிந்தனைகள், வீட்டை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அப்போது ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சார், தன விஷயங்கள் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல சூரியனை போல பேசக்கூடிய தன்மை பளிச்சென்று இருக்கும்.
கரெக்டாக இப்படித்தான் இதுதான் அப்படிங்கிற அந்த கெத்தோடு இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மேசத்துக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குது. என்ன பல்வலி, சூரியன் அங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பல்வலி சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசத்துக்கு உண்டு. ஆனால் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 4 போய் உட்கார்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அரசு காரியங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு. அரசின் மூலமாக பணம் வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயத்தில் அது போட்டவங்களுக்கெல்லாம் ஒரு பணம் வரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அதிகாரம் தோரணைகள், அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது. தகப்பன் மூலமாக தனம் உண்டு. அப்பா வழியில் ஏதாவது ஒரு பணம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. அப்போது சுக்கிரன் மூலமாக, மனைவியின் மூலமாக பணவரவு, தனவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு வழியில். 3ஆம் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான், புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ முயற்சிகள் பலிதமாகும், கீர்த்தி கிட்டும், புகழ் கிடைக்கும். செய்கின்ற காரியங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே சேர்ந்து, சூரியன் புதன் சேர்கிறது. அப்போது புத்திசாலித்தனமிக்க அந்த அறிவாற்றல் மிக்க அந்த அந்த என்ன சொல்கிறது, அறிவு பூர்வமாக செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்கள் நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். டார்கெட் வச்சு உழைக்கக்கூடியவர்கள், இப்போ எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேலையிலாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுப்பான் பாருங்கள், அந்த டார்கெட் ரீச் பண்ணக்கூடிய அமைப்பு. கணினி மூலமாக, தகவல் தொடர்பு துறையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்பு முறையாக ஒரு நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்புகள். அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை, இல்லை அதை சார்ந்த துறையில் அல்லது அதை சார்ந்த வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நல்லா இருக்கு. இந்த மாதம் புதன் சம்பந்தப்பட்ட மாமனார் வகையில் அனுகூலம், ஆதாயம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடம் என்பது சுகம். அந்த சுகஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்திருக்கார். பாக்யாதிபதி 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ மேசராசி என்பவர்களுக்கு தாயின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறுது. அப்போ தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தாய் வர்க்கம் ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, தாயினால் ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. தாய்க்கு ஹெல்த் பிரச்சனை சரியாக போகிறது. 4ஆம் இடம் என்பது சுகம். உங்கள் சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஸோ 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வீடு இருக்குது. அந்த வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசத்துக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா குரு வந்தாங்க உட்கார்ந்தார். பாக்யாதிபதி ஒரு வீடு வாங்கி ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. அப்போ இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம். என்ன சுக்கிரனும் வந்து அங்கே 4ஆம் இடத்தில் உட்கார்றார். வீட்டுக்கு காரகிரகம் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோடு சேரப்போகிறது. அப்போ தனத்தின் மூலமாக, கடனின் மூலமாக, அப்போது ஒரு பாக்கியம், வீடு பாக்கியம், வாகன பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி, அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. டிரான்ஸ்போர்ட் செக்டார் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லதொரு வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கப் பெறுகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. கடன், அதாவது 6க்குரியவன், கடனை கொடுக்கக்கூடியவன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அப்போ கடன் உண்டு.
ஒரு எதிர்ப்பு உண்டு, ஒரு பகையும் உண்டு, ஒரு கோபமும் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் அது புத்திசாலித்தனமாக செயல்பட்டுக்கணுங்கிற சொல்கிறேன். அப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா கோபப்படக்கூடாது, மேலதிகாரிகள் கோபத்துக்கு ஆளாகப்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்கள் எதிரி வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள வேண்டும். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கு. அப்போ யாரெல்லாம் திருமண பாக்கியத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அல்லது திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு அமைகிறது. அப்போ திருமணம், சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கு எந்த தடை இல்லை மேசராசி என்பவர்களுக்கு. 8ஆம் அதிபதி ஆட்சி பலம், 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது 8 என்பது ஒரு வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், இந்த மாதிரி நெகட்டிவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக என்று சொன்னாலும் அங்கே நிறைய பாசிட்டிவ் இருக்குது. 7ஆம் இடத்துக்கு 2, மனைவியின் மூலமாக சொத்துக்கள் கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி ஒரு வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள். 8ஆம் இடம் என்பது ஒரு வழக்கு இருக்குன்னா வழக்குக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பிரச்சனை, ஒரு வலியை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த ஜூன் மாதம், அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவையாக மாறப்போகுது. ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதிலிருந்து விடுதலை வந்துடும். ஒரு கோர்ட்டில் இருக்கிறீங்க, ஒரு கேஸில் இருக்கீங்க, அது ஜெயிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தீர்வு அங்கிறது நிச்சயமாக உண்டு, வெற்றி உண்டு. வழியிலிருந்து நிவாரணம், கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண உணர்வுகளை கொடுக்கும். அதுக்குண்டான செயல்பாடுகள் உங்கள் மனதில், ஆழ் மனதில் விதைக்கும். பாக்யாதிபதி உச்சம், அப்போ ஒரு பாக்கியம் அடையணும்ல. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு தான் குழந்தை காரக கிரகம். அந்த குழந்தை காரக கிரகம் வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தினுடைய தொடக்கம் இந்த ஜூன் மாதம். அப்போது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய, அந்த கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய, அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகூலத்தோட ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று, அதாவது ஒரு வேலைக்காக போகணும், ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு வெளியூரில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளி ஊரில் போய் படிக்கணும், ஒரு ஒரு உயர்கல்வி படிக்கணும், அதுவும் வெளியில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான என்ன உணர்வுள்ள மேசத்துக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல செய்தி உங்கள் காதில் வந்து விழுகும். சந்தோஷமாக இருக்கலாம். பாக்யாதிபதி வலிமை பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. சார் என்னுடைய தொழில் எப்படி இருக்குது சார், வேலை விஷயம் எப்படி இருக்கும்? 10ஆம் அதிபதி 12 இருக்குது, நிறைய சிரமம் இருக்குது, ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிற. ஏன்னா 10க்குரியவன் போய் 12ல் உட்காந்துட்டார். அப்போ 12ஆம் இடம் என்பது விரயம். அப்போ 10 தொழில், 12 விரயம், தொழில் விரயம், வேலை விரயம், மன விரயம், என்ன விரயம், ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களவா, இது நடக்கலை, இந்த மாதம் பெருசாக லாபம் இல்லை, போட்ட முதலீடு தான் கிடைக்குது, உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியம் கிடைக்கலை என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு இந்த மாதம் சூப்பர். சார் எப்படி சார் சூப்பர் சொல்கிறீங்க? குரு தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சனி. அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார், ஒரு நல்லவன் பார்க்கிறார், பாக்யாதிபதி பார்க்கிறார். அப்போ ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து விட்டது மேசராசி என்பர்கள். கண்டிப்பாக இந்த மாதம் தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா குரு தனது சமசப்தம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சேஞ்சஸை கொடுத்துருவார். அப்போ ஒரு இடமாற்றம் நடக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊதிய உயர்வுடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு இருக்கிறது. அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் உண்டு, மாற்றம் உண்டு.
எதிர்பார்க்கலாம். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகமூர்த்தியை நீங்கள் டெய்லி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நல்லபடியாக அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அப்போது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் அழகாக இருக்கக்கூடிய ஒரு அம்மன் தெய்வம், உங்களுக்கு பிடித்த அம்மன் தெய்வத்தை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக சக்சஸ் ஆகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிகாரமிக்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. தந்தையால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. அப்போ இந்த மாதம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை அள்ளித்தரும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈசி, எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது. 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.